நம்ம வாழ்க்கையில நாம எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? சில பேருக்கு எல்லா வாய்ப்புகளும் கையால வந்திருக்க மாரி தோணும். ஆனா நம்ம கிட்ட அத்தனையும் ட்ரை பண்ணியும் ஏதோ ஒரு தடுப்பு மாரி இருக்கும். இது லக் அமீனா நாம நெனச்சுக்கிறோம். ஆனா உண்மையா சொன்னா நம்ம முன்னேறல பாதிக்கிறது வெளிய இருக்கிற விஷயம் இல்ல. நம்ம உள்ளறைய மனசு அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். அதான் ஜோசப் மர்ஃபி எடுத்துக்காட்டமா இந்த புத்தகத்துல சொல்லிக்கிறாரு. இந்த புத்தகம் யாருக்காகனா, நான் வாழ்க்கையே மாட்டணும்னு ஃபீல் பண்ற எல்லாருக்குமே நீங்க சக்சஸான லைஃபா, ஹாப்பினஸான வாழ்க்கையா, நல்ல ரிலேஷன்ஷிப்பையா, இல்ல வேற ஏதாவது கோலையா அச்சீவ் பண்ணணும்னா, முதல்ல உங்க நெனப்ப மாற்றணும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுல நம்ம செட் பண்ணுற பிலீஃப் தான் நம்ம ஆக்ஷன்ஸ், டெசிஷன்ஸ் அப்படியே லைஃப் ஸ்டைலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்ல ஜோசப் மர்ஃபி சார் நம்ம மனசை எப்படி பாசிட்டிவா ட்ரெயின் பண்ணுது, எப்படி நம்மால முடியாதுன்னு நினைக்குதுல மைண்ட் பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுது, அதுல சயின்ஸோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸையும் கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோல நம்ம அந்த புக்ல இருக்கிற பெஸ்ட் ஐடியாஸை தமிழ்ல மட்டும் இல்ல, ரிலேட்டபிளாவும் லைஃப் அப்ளிகபிளாவும் பார்க்க போறோம். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கை மாத்துற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் இருக்கலாம். மேம், தினமும் யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம், பேசுறோம், வேலை செய்றோம். இதெல்லாம் நம்ம மேலோட்டமான மனசு நடத்திய காரியம். அதான் நார்மலா நம்ம சிந்திக்கிற கான்ஷியஸ் மைண்ட். ஆனா அதுக்குள்ள இன்னொரு டீப் லெவல்ல வேலை செய்யற மனசக்தி இருக்கு. அதுதான் உள்ளடிய மனம் அல்லது சப்கான்ஷியஸ் மைண்ட். இது நம்ம கண் முன்னாடி தெரியாம இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே சைலண்ட்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த உள்ளடிய மனம் ஒரு ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் மாதிரி. நீங்க கேட்ட வார்த்தைகள், பார்த்த விஷயங்கள், உணர்ச்சிகள், பழக்கங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே இதுல சேமிக்கப்படும். இந்த தகவல்களை நம்ம நினைக்காமலே டே டு டே டிசிஷன்ஸ் எடுக்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பயணப்படுத்தும். எத்தனையோ விஷயங்கள நம்ம சினிமா போடுற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கா நினைச்சு ஆக்ஷன்ஸ் எடுத்துருவோம். அதுக்கெல்லாம் காரணம் சப்கான்ஷியஸ். உதாரணமா, ஒரு குழந்தைக்கு நாய பத்தி பயமா ஒரு அனுபவம் நடந்தா, அது பெரியவனான பிறகும் நாய பார்த்த உடனே பயப்படலாம். ஏனென்றா அந்த அனுபவம் உள்ளடிய மனசுல பெர்மனண்டா சேவ் ஆயிருக்கு. அந்த நினைவு ரீசனிங் இல்லாம ஃபியர் ட்ரிகர் பண்ணும். கான்ஷியஸ் மைண்ட நாய் கிழிக்காது, பைட் பண்ணாது, நம்ம சேஃப்னு கன்வின்ஸ் பண்ணினாலும் சப்கான்ஷியஸ் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்து முடிச்சிருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு தனியான மொழி இருக்கு. உணர்வுகள், உருவகங்கள், பழக்கங்கள், இதுக்கே எக்ஸாக்ட் லாஜிக் வேணாம். நீங்க ஒரு விஷயத்த எவ்வளோ இமோஷனலா ஃபீல் பண்றீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா அது சப்கான்ஷியஸ்ல பதியும். அதனால்தான் ரிப்பீட்டடா நம்ம நினைக்கிற, பேசுற, படிக்கிற விஷயங்கள்லாம் சப்கான்ஷியஸ்ல சேமிக்கிடும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பெரிய தாக்கம் தரும். நம்ம ஒரு விஷயத்த நம்மால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சப்கான்ஷியஸ் அதை ட்ரூன்னு ஏத்துக்கிட்டு நாமெல்லாம் தினமும் யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம், பேசுறோம், வேலை செய்யறோம். இதெல்லாம் நம்ம மேலோட்டமான மனசு நடத்திய காரியம். அதான் நார்மலாக நம்ம சிந்திக்கிற கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் அதுக்குள்ள இன்னொரு டீப் லெவல்ல வேலை செய்யற மனசக்தி இருக்கு. அதுதான் உள்ளடிய மனம் அல்லது சப்கான்ஷியஸ் மைண்ட். இது நம்ம கண் முன்னாடி தெரியாம இருந்தாலும் நம்ம வாழ்க்கையையே சைலண்ட்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த உள்ளடிய மனம் ஒரு ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் மாதிரி. நீங்க கேட்ட வார்த்தைகள், பார்த்த விஷயங்கள், உணர்ச்சிகள், பழக்கங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே இதுல சேமிக்கப்படும். இந்த தகவல்களை நாம நினைக்காமலே டே டு டே டிசிஷன்ஸ் எடுக்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பயணப்படுத்தும். எத்தனையோ விஷயங்களை நாம சினிமா போடுற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கா நினைச்சு ஆக்ஷன்ஸ் எடுத்துடுவோம். அதுக்கெல்லாம் காரணம் சப்கான்ஷியஸ். உதாரணமா, ஒரு குழந்தைக்கு நாயை பத்தி பயமா ஒரு அனுபவம் நடந்தா, அது பெரியவனான பிறகும் நாயை பார்த்த உடனே பயப்படலாம். ஏனென்றா அந்த அனுபவம் உள்ளடிய மனசுல பெர்மனண்டாக சேவ் ஆயிருக்கு. அந்த நினைவு ரீசனிங் இல்லாம ஃபியர் ட்ரிகர் பண்ணும். கான்ஷியஸ் மைண்ட் நாயும் கிழிக்காது, பைட் பண்ணாது, நம்ம சேஃப்னு கன்வின்ஸ் பண்ணினாலும் சப்கான்ஷியஸ் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்து முடிச்சிருக்கோம். தனி மொழிக்கு ஒரு தனியான மொழி இருக்கு. உணர்வுகள், உருவகங்கள், பழக்கங்கள். இதுக்கே எக்ஸாக்ட் லாஜிக் வேணாம். நீங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு எமோஷனலாக ஃபீல் பண்றீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அது சப்கான்ஷியஸ்ல பதியும். அதனால தான் ரிப்பீட்டடாக நம்ம நினைக்கிற, பேசுற, படிக்கிற விஷயங்கள் எல்லாம் சப்கான்ஷியஸ்ல சேமிக்கிடும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பெரிய தாக்கம் தரும். நாம ஒரு விஷயத்த நம்மளால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சப்கான்ஷியஸ் அதை ட்ரூன்னு ஏத்துக்கிட்டு
அதே மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நான் கேப்பபிளாக இருக்கேன், நான் கால்மாக இருக்கேன்னு நம்பினா அதுவும் அதை ரியாலிட்டியாக மாற்ற முயற்சி செய்யும். இந்த மனமும் 24 மணி நேரமும் வேலை செய்யும். நம்ம தூங்குறப்போலும் நாம தூங்கும் நேரம் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லா அப்சார்ப் பண்ற நேரம். அதனால தான் தூங்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்க சொல்லுவாங்க. அந்த நேரத்துல சப்கான்ஷியஸ் மைண்ட் அதிகமா ரிசெப்டிவாக இருக்கும். அந்த நேரத்துல உங்க நினைப்புகள் நிச்சயம் தாக்கம் கொடுக்கும். தாழ்மை மனம் ஒரு உதவியாளர் மாதிரி தான். நீ என்னென்ன பாஸ் ஆக சொல்றியோ அதை பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி டெலிவரிக்கு ரெடி ஆகிடும். நீ எனக்கு டென்ஷன் தான் வரும்னு சொன்னா அது அதை லிட்ரலாக எடுத்துக்கிட்டு டென்ஷன் வர மாதிரி சிச்சுவேஷன்களை கிரியேட் பண்ணும். அந்த அசிஸ்டன்ட் நல்லா வேலை செய்யணும்னா நீங்க சொல்ற கமாண்டஸும் நல்லவையாக இருக்கணும். நம்ம பல ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸையும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பில்ட் ஆனது தான். டூத் பிரஷ் பண்ணது, சைக்கிள் ஓடுறது, கீபோர்டில் டைப் பண்றது, இந்த எல்லாமே கான்ஷியஸாக ஆரம்பிச்சாலும் ஒரு டைம்க்கு அப்புறம் சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர் ஆகி ஃபுல்லா ஆட்டோ பைலட் மோட்ல நடந்துரும். அதான் நம்ம கேரக்டரையும் பர்சனாலிட்டியும் மனசு ஷேப் பண்ணுது. இது சயின்ஸ் மாதிரியே தான். நீங்க நம்புற விஷயங்கள், விஷுவலைஸ் பண்ற இமேஜஸ், அடிக்கடி மனசுல ஓடுற நினைப்புகள் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி. உங்க சப்கான்ஷியஸ் பயப்படுற மாதிரி இமேஜஸ் வச்சா அது அதே மாதிரி ரியாக்ட் ஆகும். கான்ஃபிடென்ட்டாக ரியாக்ட் ஆகணும்னா அதை டெய்லி இமேஜினேஷன்லயே நிறைவேற்றணும். கிறுக்கெல்லாம் நம்ம கடக்க முடியாது, நம்ம உள்ளடிய மனசை கடக்கிறோம் வரை. இதுவே ரியல் கேம் சேஞ்சர். நம்ம கான்ஷியஸ் லெவல்ல மாறாம இருக்கலாம், ஆனா சப்கான்ஷியஸ் லெவல்ல நம்ம நம்பிக்கை, கோல், இன்னர் ஃபீல் எல்லாம் மாறினா நம்ம வாழ்க்கையே ஸ்லோலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் காணும் வரை அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், பேணிக்கணும். சுப்கண்ட் ஐ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற்றினா அது நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு வேலை செய்யும். இதுவே இந்த புத்தகத்துல இருக்கிற மெய்ப்பொருள் சொல்லணும்னா மிக முக்கியமான வரி. நீ என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீ ஆகிற. இந்த ஒன்று கேட்டதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதன் மீனிங் டெப்தா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லிட்ரலி உங்க வாழ்க்கையே மாத்திக்க முடியும்னு ஜோசப் மர்ஃபி சொல்றாரு. நம்ம நினைப்புகள் வெறும் வண்டி போனதோடு போயிடுறதில்ல. ஒவ்வொரு நினைப்பும் ஒரு சீடு மாதிரி. அந்த சீடு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல விழும்போது அது க்ரோ ஆகும். நீங்க ஒரு விஷயத்த நாள்தோறும் நினைச்சு அதை ரிப்பீட் பண்ணினீங்கன்னா அது நம்ம சப்கான்ஷியஸ்ல ஒரு பிலீஃபாக ஒட்டிக்கிடும். அந்த பிலீஃப்க்கு பேஸாக நம்ம டிசிஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த லெவலுக்கு ஷேப் ஆக ஆரம்பிக்கும். உதாரணமா, நீங்க நாளா நான் நல்லவன் இல்ல, நான் ஃபெயிலியர் தான், எனக்கு தப்பாக தான் நடக்கும், எனக்கு இது வராது, அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா சப்கான்ஷியஸ் அதையே ரியாலிட்டியா ஆக்க முயற்சி செய்யும். ஏனென்றா அது நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அது குவெஸ்டனிங் இல்லாம அதை அக்செப்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி நீங்க நம்புறதுக்கு முன்னாடியே உங்க மனசுல டெய்லி நான் கான்ஃபிடென்ட், நான் கேப்பபிள், நான் டிசர்விங்னு சொன்னீங்கன்னா சப்கான்ஷியஸ் அதை ஸ்லோலி ஏற்க ஆரம்பிக்கும். அதனால தான் அஃபர்மேஷன் சொல்றதுக்கு பெரிய பவர் இருக்கு. நம்ம மைண்ட் ஏற்கிற விஷயங்களை ஆரம்பத்துல ஃபேக் போல தோன்றினாலும் ரிப்பீட்டட் ஏயா சொன்னா அது ரியல் ஏயா நம்ம லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது மேஜிக் இல்ல, இது அறிவியல். நீங்க மனசுல ஒரு விஷயத்த ஒரு ஸ்ட்ராங் விஷுவலா நினைச்சு அது நடந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா சப்கான்ஷியஸ் அதுல வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அது இமேஜினேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் ஃபார் டிஃபரன்ஸ் தெரியாது. நம்ம இன்சைடுல ஒரு சீன் ரிப்பீட்டட்லி விளையாடுறோம் என்றாலே அது ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகிடும். நீங்க ஏற்கனவே நினைக்கிறதால தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. அந்த தாட் பேட்டர்னை மாற்றணும், நினைப்புகளை ஷிஃப்ட் பண்ணணும். பாசிட்டிவ் தாட்ஸ் வைக்கிறதுனாலே உடனே மிரக்கல் நடக்கலனாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுட்டு பாசிட்டிவ் லைஃப் வராது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டியே உங்க சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் பண்ணும். அதுதான் நாளைய நீங்க. அதனால தான் சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீ ஆகிற. இந்த புத்தகத்துல இதை எவ்வளவோ விதங்கள்ல உண்மை சம்பவங்களோட சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனோட சொல்றாங்க. நீங்க சேஞ்ச் ஆகணும்னா, லைஃப் ஸ்டைல் மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் இன்னர் டயலாகை பாசிட்டிவா மாத்துறது தான். அந்த விஷயம்தான் ஜோசப் மர்பி நம்ம மனத்துல ஊற்ற முயற்சி பண்றாரு. உங்க வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி தோணுமா? எதுவும் பிளான் பண்ணத போல போகலன்னு தோணுமா? அப்போ நீங்க டெய்லி சொல்லக்கூடிய வார்த்தைகள், மனசுல ஓடுற தாட்ஸ் பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த வாய்ஸ், அந்த இன்னர் டாக் தான்
நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கடைசி தீர்ப்புன்னு சொல்லி கொடுக்கிறது. அங்கதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்களின் ரோல் ஆரம்பிக்குது. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நல்ல அப்லிஃப்டிங் வார்த்தைகள். உதாரணத்துக்கு, நான் கேப்பபிள், எனக்கு இது கிடைக்கும், நான் கால்மா இருக்கேன், எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு வரும். இவங்கள டெய்லி சொல்லணும், அதை மனசார நம்பணும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு லிட்ரலா எடுத்துக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு மட்டும் அவன் கேட்கறது. அது ஜோக்கு, சார்காசம், லை, டவுட் டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். சொல்லணும், நம்பணும், அதுக்கப்புறம் நடக்கும். இதெல்லாம் மேஜிக் லைன்ஸ் போல தோணலாம். ஆனா இதுக்குள்ள மனத்தியல் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த கான்ஸ்டன்ட்டா நினைச்சீங்கன்னா, அது உங்க சப்கான்ஷியஸ்ல ஒரு தாட் பேட்டர்னாக கட்டுப்பட்டு போயிடும். அதுவே நம்ம டிசிஷன்ஸ், பாடி லாங்குவேஜ், கான்ஃபிடன்ஸ் எல்லாத்திலும் ஸ்லோலி எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் லா ஆஃப் ரிப்பீட்ஷன். சொல்றதுல மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஃபீல் பண்ணணும். நான் கான்ஃபிடென்ட்னு சொல்றீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ட் ஃபீலை குடிக்கணும். அப்படின்னா தான் சப்கான்ஷியஸ் அதை அப்சார்ப் பண்ணும். நம்ம பிரெயின் லாஜிக்கும் எமோஷனுக்கும் மிக்ஸ் ஆகும்போது தான் அது டீப்பா வேலை செய்யும். அதனால தான் அஃபர்மேஷன்ஸ்னா ரொம்ப பவர்ஃபுல் டூல். புத்தகத்துல ஜோசப் மர்ஃபி சொல்றாரு, நீங்க ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடுறீங்கன்னா, நான் ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன், எனக்கு சரியான ஐடியா வரும் என்ற மாதிரியான அஃபர்மேஷன்ஸை சொல்லணும். அத கால்மா ரிலாக்ஸ்ட் மைண்ட்ல சொல்லணும். அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த சொல்யூஷனை உருவாக்க ஆரம்பிக்கும். சில சமயங்கள்ல ஆன்சர் தூக்கத்திலேயே வரும். ஏன்னா சப்கான்ஷியஸ் 24 மணி நேரமும் 7 நாட்களும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்ல வேண்டிய நேரம் காலை எழுந்த உடனே, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. அந்த நேரத்துல மைண்ட் ரிசெப்டிவா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க சொல்றது நேரடியாக சப்கான்ஷியஸ்க்கு போகும். அதனால இந்த டைம் ஐ வைஸ்லி யூஸ் பண்ணணும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணினாதான் இதுல பவர் தெரியும். ஆரம்பத்துல சில வார்த்தைகள் ஃபேக் போல தோணலாம். ஆனா ஒரு மாதம் கன்சிஸ்டென்ட்டா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லீங்கன்னா, அது நம்ம ரியாலிட்டியில கூட விசிபிள் சேஞ்ச் கொடுக்கும். கான்ஃபிடன்ஸ் லெவல், டிசிஷன் மேக்கிங், பிஹேவியர் எல்லாமே ஸ்லோலி அப்கிரேட் ஆகும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க சப்கான்ஷியஸ் கேட்கறதால தான் நான் முடிவெடுக்க முடியாது, எனக்கு லக் இல்ல மாதிரி சென்டென்சஸ் அவாய்ட் பண்ணணும். அவையெல்லாம் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தான். நம்ம சப்கான்ஷியஸ் நல்ல சர்வெண்ட் மாதிரி. நீ என்ன கமெண்ட் கொடுக்குறேனோ அதை ரொம்ப சின்சியரா ஆக்ட் பண்ணிடும். அதனால பாசிட்டிவா சொல்லு, மனதார நம்பு, முடிவுகள் நிச்சயம் வர ஆரம்பிக்கும். ஜோசப் மர்ஃபி இதை சிம்பிளா சொல்றாரு, பிளான்ட் த ரைட் சீட், த ஹார்வெஸ்ட் இஸ் கேரண்டீட். அறிவுறுத்தல்கள் அந்த விதை தான். நீங்க நல்ல விதை வச்சா நல்ல வாழ்க்கை தான் முளைக்கும். நம்ம மனதில் இருக்கும் சக்தி உடல் நலம் மேம்பட முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது ஜோசப் மர்ஃபி புத்தகத்துல பெரிதும் வலியுறுத்தப்படுது. நோய்கள், வலி, மன அழுத்தம் எல்லாம் நம்ம உடலை மட்டும் பாதிக்காது, மனதையும் காயப்படுத்தும். ஆனா மனதை நம்ம கட்டுப்பாட்டில் வைத்து அதற்கான சக்தியை நலம் பெற பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான குணமடைவை நம்மை சுற்றியுள்ள நிஜ உலகில் காணலாம். மனதின் சக்தி என்கிற போது அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இன் சக்திதான். நம்ம நெஞ்சுக்குள் இருக்கும் நம்பிக்கை, எண்ணங்கள், உணர்வுகள் உடலுக்கு நேரடி தாக்கம் ஏற்படுத்தும். நான் குணமாகிக் கொண்டிருக்கிறேன், என் உடல் முழுமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது. இந்த ஹீலிங் பவரை வளர்ப்பது அப்பளவுக்கே கடினமாயிருக்கும் என்று நினைக்க வேண்டாம். ஒருவேளை வலி உண்டோ என்றாலும் மனசார ஒரு நல்ல ஹீலிங் தாட் சொல்லிக்கொண்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஹீலிங் சிக்னல் அனுப்பினாலே அது உடலை நெருங்கி நோய் நீங்கவே துவங்கும். அது பிளாஸ்போ அல்ல. மனதின் நம்பிக்கை உடலில் இருந்து குணப்படுத்தும் விதமாக இயங்கும் உண்மை ஒரு பெரிய விஞ்ஞான ஆய்வுகளாலும் நிரூபிக்கப்பட்டது. புத்தகத்தில் ஜோசப் மர்பி எடுத்துக்காட்டுகளோடு சொல்லுறார். மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உடலில் உள்ள குணமடைய அல்லது காயம் ஏற்படக்கூடிய இடங்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே ஹீலிங் அஃபர்மேஷன் கலை மனதில் நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் சொல்லினால் அதற்கான சிகிச்சை ஆரம்பமாகும். உதாரணமாக, என் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கிறது, என் மூளை தெளிவாக செயல்படுகிறது என்ற மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம உடல் அமைப்புகளை நல்ல பக்கம் மாற்றும். இதுக்கு கூடுதல் உதவியாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு விஷுவலைசேஷன் பண்ணுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உடல் முழுவதும் நீலம் நிறமாய் சுழன்று தீங்கு இன்றி ஆரோக்கியமாக இருப்பது போன்ற மென்டல் இமேஜஸ் ஐ நிதானமாக மனதில் வரைந்து பார்க்கும்போது
சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த இமேஜஸை ரியாலிட்டியாக மாற்ற முயற்சிக்கும். இந்த விஷுவலைசேஷனை ஹீலிங் ப்ராசஸ்ல இணைத்து கொண்டால் அதற்கு சக்தி இரண்டும் ஒருங்கிணைந்து குணமடைவை விரைந்து கொண்டு வரும். இது நம்மால் சுலபமாக செய்யக்கூடிய பிராக்டிஸ். ஒருவேளை நீங்க டாக்டர் சொல்லி வைத்த மருந்து எடுத்தாலும் உங்கள் மனது ஹீலிங் பவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். மருந்தும் நம்பிக்கையும் இரண்டும் சேர்ந்தால் சிறந்த முடிவுகள் வரும். மனம் நம்பிக்கை இழக்காமல் ஹீலிங் அஃபர்மேஷன்ஸ் மற்றும் பாசிட்டிவ் விஷுவலைசேஷனை நிதானமாக நாள்தோறும் செய்வது நம்ம உடல் மற்றும் மனதை ஒரே நேரத்தில் குணப்படுத்தும். மனதின் ஹீலிங் பவரை உணர்ந்து அதை பயன்படுத்தினாலே நீங்க உங்களுடைய உடல் நலம் மற்றும் மன நிம்மதியை மாற்றிக்கொள்ள முடியும். ஜோசப் மர்பி புத்தகம் இந்த ஹீலிங் கான்செப்டை நம் வாழ்க்கையில் எளிமையாக எப்படி பயன்படுத்தலாம் என்பதையும் விளக்குகிறது. உங்கள் மனதில் ஹீலிங் சக்தி இருப்பதை நம்புங்கள். அதை வார்த்தைகளாலும் நம்பிக்கையாலும் ஊக்குவியுங்கள். இதுவே உண்மையான சிகிச்சை மற்றும் நலம் பெறும் அசத்தல் வழி. நீங்க தூங்கும் பொழுதும் உங்க மனம் ஓய்வடையுமா? அப்படி அல்ல. ஜோசப் மர்ஃபி சொல்றாரு, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நித்திரையின் போது கூட மிகச் சிறப்பாக வேலை செய்கிறது. அந்த நேரத்தில் நம்ம மனசு சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் முடிவுகளை நம்ம சப்கான்ஷியஸ்க்கு எளிதில் ஏற்றுக்கொள்ள வழி செய்கிறது. அதனால தூங்கும் முன் நம்ம எண்ணங்கள், நம்ம மனதில் இருக்கிற கருத்துக்கள் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தூங்கும் நேரம் ஹீலிங், growth, சேஞ்சுக்கான முக்கியமான நேரமாதான் இருக்கிறதுன்னு புத்தகம் சொல்றது. நம்ம நெஞ்சுக்குள்ள அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸம், வரிசம், நெகட்டிவ் தாட்ஸம் தூக்கத்திற்கு முன்பாக நம்ம மனதில் இருந்து போயிடணும். அதற்காக தூங்கும் முன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லி நல்ல எண்ணங்களை மனதில் நனவாக நெறித்து கொள்ள வேண்டும். அதுவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு சிக்னல் அனுப்பி நம்ம வாழ்க்கையை நல்ல திசையில் மாற்ற வல்லதல்ல. முக்கியமாக ஜோசப் மர்ஃபி தூங்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லா காரணிகளையும் நன்கு ஏற்றுக்கொள்ளும் என்பதையும் சொல்லுறார். அதனால் நல்ல நினைவுகளை தூக்கத்திற்கு முன்னால் மனதில் வைப்பது அவசியம். உதாரணமாக, நான் நல்ல ஆரோக்கியம் பெறுகிறேன், என் வாழ்க்கை செழிக்கும், எனக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளும் வந்துடும் என்ற மாதிரி அஃபர்மேஷன்ஸ் மனசுல திரும்ப திரும்ப நினைத்தால் சப்கான்ஷியஸ் அதை டீப்லி அப்சார்ப் பண்ணும். இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு தூக்கம் முக்கியமான ரோல் செய்யும். ஏன் என்றால் நம்ம பாடி, மைண்ட் ரெண்டும் தூங்கும் நேரம் புதுப்பிக்கவும் ரிப்பேர் செய்யவும் அதிக வேலை செய்யும் நேரம். சப்கான்ஷியஸ் மைண்டின் அசாதாரண சக்தி இந்த நேரத்தில் நம்ம பாவங்களை மாற்ற, நம்ம கண்ணோட்டத்தை குணப்படுத்த உதவுகிறது. அதனால தூங்கும் முன் மனதை சுத்தப்படுத்தி நல்ல எண்ணங்களோடு தூங்குவதே நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிகாட்டும். புத்தகத்தில் ஜோசப் மர்ஃபி இங்கும் பல உண்மை சம்பவங்களையும் உதாரணங்களையும் கொண்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நித்திரையின் போது எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக செயல்படுறதுன்னு விளக்குறார். அதனால நல்ல தூக்கம், நல்ல நினைவுகள் இரண்டும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை ஆழ்ந்த முறையில் மாற்றும். நீங்க தினமும் தூங்கும் முன் 1 நிமிடம் கூட நேரம் எடுத்து மனதில் நல்ல அஃபர்மேஷன்ஸ் கூறி நிம்மதியோட தூங்கினால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம மனதில் பிளான்டட் தாட்ஸை வளர்க்கும். இதுதான் நம்ம மனசு தூங்கும் நேரத்துல கூட வேலை பண்ணுது. நம்ம வாழ்க்கை தூக்கத்திலேயே எப்படி மாற்றமடைகிறது என்பதின் மிக முக்கியமான விஷயம். ஜோசப் மர்பி இதை உணர்த்தி நம்ம மனதில் ஒரு புதுமையான நம்பிக்கையை ஊற்றார். நீங்க தூங்குற முன் சொல்றது, நினைப்பதுதான் நாளைக்கு உங்களின் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. தூக்கம் வெறும் ஓய்வுக்குத்தான் அல்ல, அது உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் ஹீலிங்கா இருக்கு. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வெறும் ஒரு கருவி மட்டுமல்ல, அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆழ்ந்த சக்தி. ஜோசப் மர்பி புத்தகம் சொல்றது போல, நம்ம மனதில் உள்ள எண்ணங்கள், நம்பிக்கைகள், அஃபர்மேஷன்ஸ் அனைத்தும் நம்ம வாழ்க்கையை உருவாக்கும். நம்மால் நம்ம மனதை கட்டுப்படுத்தினால் எந்த பிரச்சனை கூட வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். நம்ம ஆசைகள் மற்றும் கனவுகள் உண்மையாகும். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது நம்முடைய மனநிலை, உணர்வு மற்றும் செயல்பாடுகளுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சக்தி. இந்த புத்தகம் நமக்கு கூறுறதுதான், உங்கள் மனதில் நல்ல சீட்ஸ், நல்ல எண்ணங்கள் விதைக்கவும் அவற்றை தினமும் நர்ச்சர் பண்ணவும்.
அப்படி செய்தால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை வளர்த்து நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு வழங்கும். ஆகவே இன்றிருந்துதான் உங்கள் மனதில் நல்ல அஃபர்மேஷன்ஸ் சொல்லி ஹீலிங் தாட்ஸ் வளர்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை கனவுகளுக்கேற்ற மாதிரியாக மாற்றும். நீங்கள் நினைத்ததை விட கூட மேலான வெற்றி தரும். உங்களுடைய மனசக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்க இந்த தருணம்தான் சிறந்த நேரம்.